அருகுகளை செய்து வருவது காற்றா நானா அன்பே பகல் வரை ஒரு முகம் இரவுக்குள் ஒரு முகம் இருப்பது நிஜமா நிழலா ஒரு பறவையின் சிறகு முறிகிறது எங்கோ மலை மோதி மலை முழுவதும் முறிந்த சிறகுகளின் காயம் சரி பாதி முதல் என்றால் முடிவு உள்ளது சரி என்றால் தவறும் உள்ளது மனம் ஒன்றே மர்மமானது ஏனோ ஏனோ இது நேற்று என்பதின் நீதி இதில் என்ன உள்ளதோ சேதி செம்மலராணி இல்லை சருகாணி காரிருளானி நன் பகலா தாய்மடியானி இல்லை முடிவானி சொல் நிஜமா நிழலா யாரோ நீ எங்க சார் உங்க மச்சான் துரசிங்கத்தை பார்க்கவே முடியல? அவன் ஈரோடு வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். ஓஹோ, அவரோட சேர்த்து உங்களை பார்த்துட்டு இப்ப தனியா பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் சூர்யா யோசிக்கிற? தயங்காம சாப்பிடுப்பா, உன் வீடு தானே இது. அம்மா கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நீ ஜெயில சாப்பிட்டியோ என்னவோ. சாப்பிடு சூர்யா, நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் காய் வைக்கட்டுமா? வயிறார சாப்பிடணும், சரியா? வாங்க சாப்பிடலாம். மெதுவா மெதுவா மெதுவா. தண்ணி சாப்பிடுப்பா. இந்தா. தமேதி, யார் இது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? யாருன்னு தெரியலையா? நம்ம சூர்யாங்க. ஜெயில இருந்ததுனால சரியா சாப்பிடாம விட்டுட்டான். கவலையில முகமெல்லாம் வாடி இப்படி ஆயிட்டாங்க. சாப்பிடு சூர்யா. இந்த கோலத்துல வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூச்சப்பட்டு வெளியவே நின்று இருந்தாங்க. நான் தான் இவன் கைய பிடிச்சு உள்ள வாடான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ சாப்பிடு சூர்யா, வயிறார சாப்பிடு. எந்தரா? எங்க அவ கூப்பிட்டா நீ உள்ள வந்துருவியா? சார், நான் வெளியில நின்று சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பிச்சை தான் சார் கேட்டேன். அவங்க தான் உள்ள கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க. வெளியே போ. என்னங்க பெத்த மகனையே வெளியே போன்னு சொல்றீங்க? நீ உட்கார் சூர்யா. போடா வெளியில. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசாம வெளியே போ. நீ சாப்பிடு சூர்யா, நீ சாப்பிடு. என்னங்க என்னங்க உள்ள வந்தாங்க. சூர்யா தமேதி சொன்னா கேளு. சூர்யா சூர்யா சூர்யா. எங்க பெத்த மகனை போய் இப்படியா தள்ளுவீங்க? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? பிச்சைக்காரன் போய் பையன்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. 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 வாங்க, என் பையனை கூட்டிட்டு வாங்க. என் பையனை கூட்டிட்டு வாங்க. பையனை கூட்டிட்டு வாங்க. சூர்யா சூர்யா வேணும். என் பையன் எனக்கு வேணும். என் பையன் எனக்கு வேணும். என்ன சார் இது இப்படி ஆயிட்டாங்க? அடிக்கடி இப்படி ஆயிடுறா. எல்லாம் சூர்யாவோட கவலைதான். சூர்யா வெளியே வந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. அந்த வெங்கட் தான் வரவிடாம பண்ணிட்டானே.
இவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த வெங்கட் தானே. அவனை நான் சும்மா விட போறதில்ல. சார் அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். முதல்ல இவங்களை குணப்படுத்த வேண்டியதை பத்தி யோசிப்போம். சார் நான் வேணா என் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா சார். நாச்சி, நான் கலியபெருமாள் சார் வீட்டுல இருந்து பேசுறேன். நீ என்ன பண்ற? நீ சீக்கிரமா கிளம்பிங்க வாமா. நான் வச்சிடுறேன். அம்பலம் டாக்டர் பேசிட்டு வந்துடுறேன். சாந்தினி, வா சாந்தினி. எனக்கு இங்க வரதுக்கு யோசனையா இருந்தாலும் எல்லாரும் சொன்னதுனால மறுக்க முடியல. அதான் ஆண்டிக்கு ஹெல்ப்க்கு ஆள் வர வரைக்கும் இருக்கலாம்னு வந்திருக்கேன். நீ எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும் சாந்தினி. எப்படி? உனக்கு என் குடும்பத்து மேல பாசம் அதிகம். எங்க அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு சொன்னாங்க. நான் இன்னைக்கு வீட்டுல வச்சு சொல்றேன். நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் சாந்தினி. என்னடா இப்படி பேசுறானேன்னு நினைக்காத. என் மனசுல தோணுன விஷயத்த உன்கிட்ட மறைக்க தோணல, அதான் சொன்னேன். நீங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு எண்ணம் வந்தது தப்பு. உங்களுக்கு இப்ப வந்திருக்க எண்ணம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால எட்டி கூட பாத்திருக்காது. ஏன்னா அப்போ உங்களுக்கும் ஓவியாக்காவுக்கும் அந்யோன்யம் இருந்துச்சு. ஓவியாக்கா கூட சந்தோஷமா இருந்தப்போ நீங்க தான் உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சிருப்பீங்க. ஓவியாக்கா மேல அன்பு இருந்தப்போ இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் நீங்க தான் நினைச்சிருப்பீங்க. இப்போ ஓவியாக்கா மேல உங்களுக்கு அன்பு இல்ல, உங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்ல. அதான் இப்படி வெறுத்து பேசுறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் புரிஞ்சுக்காத வரைக்கும் தான் முரண்பாடு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா தானா சரியாயிடும். இப்போ உங்களை சரி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இங்க இருக்க போற நாள்ல கண்டிப்பா உங்க மனசு மாறும். நான் மாத்துவேன். சரி சாந்தினி, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்தா அது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா என் மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. மனசை விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும். முடிவுக்கு வர முடியாத விஷயங்களை தான் பேசணும். ஓவியா விஷயத்துல நான் ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டேன். அதனால பேசுறதுக்கு எதுவும் இல்ல. கார்த்திக், நான் ப்ளீஸ் அவ விஷயத்தை தயவு செஞ்சு பேச வேண்டாம். சாந்தினி, அம்மா உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வா போலாம். மா, உன்னை பார்க்க சாந்தினி வந்திருக்கா. வாமா சாந்தினி. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சாந்தினி, உன்னை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷத்திலேயே நான் குணமாயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாந்தினி. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் ஆண்டி. 3 பிள்ளைங்களை பெற்றும் 2 மருமகள்களை கொண்டு வந்தோம். நான் முடியாம இருக்கிற சமயத்துல நீதான் என் பக்கத்துல இருக்கணும்னு எழுதி இருக்கு பாத்தியா. நீ இப்படியே எங்க வீட்லயே என் பக்கத்திலேயே இருந்துடணும்னு ஆசையா இருக்குமா.
நான் கும்பிடுற சாமிதான் என் நினைப்ப நடத்தி தரணும். ஆண்டி, ஒரு விஷயத்த புதுசா பண்றது சுலபம். ஆனா ஏற்கனவே பண்ண விஷயத்த ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு ஆசைப்பட்டதை நடத்திக்கணும்னு நினைக்கிறது சுலபமும் இல்ல, நியாயமும் இல்ல. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை நீங்க மாத்திக்கணும் ஆண்டி. நீங்க பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. இருங்க, சாப்பிட ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா சொல்லுமா. பூரணி, நான் கலிப்பெருமாள் வீட்டுல தான் இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லணுமா போன் பண்ணேன். ஏமா அங்க எதுக்கு போன? பாவம், நமக்கு உதவன மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அதை விட சாந்தினியை வீட்டுல விட்டுட்டு போனியே, அங்க என்ன நடந்திருக்கு? அது ஏம்மா கேக்குற? சாந்தினிய வீட்டுல தங்க வச்சு ஓவியாவையும் கார்த்திகையும் பிரிக்கலான்னு பிளான் பண்ணா சாந்தினி சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? அவ சேர்த்து வைக்கலான்னு நினைச்சாலும் நான் விட்டுற மாட்டேன். நீ விட்டுற மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கமா. சரிம்மா, நான் அப்புறமா பேசட்டுமா? சரிம்மா. பாத்தீங்களா வக்கீல் சார், என் பொண்டாட்டி நிலைமைய? என்ன சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. ஓஹோ. சூரிய பார்க்காம பைத்தியமாவே ஆயிட்டா. ரோட்ல போற பிச்சைக்காரனை சூர்யான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சாப்பாடு போறானா பாத்துக்கங்களேன். அடப்பாவுமே. இவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல சார். இவ குணமாகணும். அதுக்கு சூர்யா பார்த்தா நடக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப சூர்யா வர வைக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சூர்யாவை நினைச்சு இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். ஒண்ணு பண்ணலாம் சார். இவங்க உடல்நிலையை காரணம் காட்டி சூர்யாவை பரவல்ல வெளில கொண்டு வந்துடலாம். அதுக்கு இவங்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது. முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணோம். விடுங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு மோசமா இல்லையே. அதை பத்தி யோசிக்காதீங்க. நமக்கு சூர்யா வெளில கொண்டு வரணும்னா அதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் வேணும். தயங்காம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. யோசிக்காம அட்மிட் பண்ணிடலாம் சார். என்ன யோசிக்கிறீங்க? சரி, அட்மிட் பண்ணிடலாம்.
அம்மாவை மயானத்துக்கு எடுத்துட்டு போனப்போ என் கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஆனா உங்க கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரலையாக்கா? துக்கத்தை மனசுல தேக்கி வைக்க கூடாதுங்க. மனசு விட்டு அழுதுருங்க. நீங்க இப்படி இறுக்கமா இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குக்கா. தயவு செஞ்சு கவலையை அழுது தீர்த்துருங்க. இப்படி பேசாம இருந்தா என்னக்கா அர்த்தம்? ஏதாவது பேசுங்க. எப்படிப்பா பேச முடியும்? என்னப்பா பேச முடியும்? பெத்தவங்க நம்மளை விட்டுட்டு போறதே தாங்கிக்க முடியாது. அதுல அவங்க மன கஷ்டத்தோட போயிருந்தா அதை எப்படி தாங்கிக்க முடியும்? ஒருத்தர் உயிர் போயிடுச்சுங்கிறத மனசு ஏத்துக்கிட்டாதான் கண்ணுல கண்ணீர் வரும். நடந்ததை ஏத்துக்க முடியாம இருக்கிறப்போ எப்படிப்பா அழ முடியும்? மனுஷங்களுக்கு துயரம் வரலாம், ஆனா ஓவியாவுக்கு வந்த மாதிரி அது ஒட்டுமொத்தமா வரக்கூடாதுப்பா. இவ மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற சக்தி நமக்கு இல்லப்பா, அந்த ஆண்டவனுக்கு தான் இருக்கு. அந்த சாமியா பார்த்து இவ சோகத்தை மாத்தட்டும். இங்கேயே இருந்தா இதே நினைப்பாத்தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு போனா கொஞ்சம் மனசு மாறும். வாமா போலாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அங்க போகணுமா சின்னம்மா? என்ன நடந்தாலும் இவ வாழ்க்கை அங்கதானப்பா இருக்கு. அந்த வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்துட முடியுமா? அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட துக்கம் விசாரிக்க வரவே இல்லை சின்னம்மா. வாழும்போது கூடிக்கலனாலும் சாகும்போது கூடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தெரியாத அளவுக்கு அவங்க மனசெல்லாம் கெட்டு போச்சு. அவங்க யார பத்தி நாம பேச வேண்டாம். நீ வாமா போலாம். எந்திரிமா. எழுந்திருச்சாரோ? அக்கா, நீங்க அங்க இருக்கிறதே அங்க யாருக்கும் பிடிக்கல. இதுல குழந்தை சாரு வேற இருந்தா தேவையில்லாம ஏதாவது சொல்லுவாங்க. சாரு என் வீட்டுல இருக்கட்டும்க்கா. நான் அவளை கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நாளைக்கு நீ மாமா வீட்டுல இருக்கியா? வாங்க வக்கீல் சார், காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், இப்பதான் நான் சாப்பிட்டு வரேன். சரி, அம்மா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டீங்களா? இப்பதான் அட்மிட் பண்ண போறோம். சரி, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. ஹாஸ்பிடல்ல எல்லாரும் தெரிஞ்ச டாக்டர் தான். அட்மிட் பண்ண உடனே சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. அம்மாவை காணோம். என்னது? என்ன காணோமா? ஆமாங்க, ரூம்ல தான் படுத்திருந்தாங்க. இப்ப காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அவங்களை காணோம்.
சூர்யாவை பரவல்ல கொண்டு வரதுக்காக உங்க மிஸ்ஸஸோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் அப்பீல் பண்ணிருக்கோம். இந்த நிலைமையில அவங்க இல்லைன்னா பரவல் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிங்க சார். இப்ப என்ன சார் பண்றது?